இப்போ நம்ம வந்து saree அயர்ன் அண்ட் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செமி சில்க் saree எடுத்திருக்கேன். இது பியூர் சில்க் இல்லை, ஒரு செமி சில்க் saree தான். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் தான் முக்கியம். நம்ம ஃப்ளீட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிடணும். மெஷர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லீனாக இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் கிளைண்ட்டோ இல்லை நீங்கள் யாருக்காவது உங்களுடைய ரிலேஷன் யாருக்காவது நீங்கள் கட்டி விடுறீங்கன்னா அந்த மாதிரி இல்லை உங்களுக்கே நீங்கள் கொஞ்சம் வந்து லீனாக இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட். இல்லை கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் இருக்கீங்கன்னா இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சைட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வர அந்த பாட்டம் லைன் வந்து வெளியில் தெரியாத மாதிரி மேலே கொஞ்சம் ஏற்றி சொருகணும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி தான் நம்ம அளக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் இங்கே வச்சு மெஷர் பண்ணுறேன். இங்கே வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே காலால் கீழே தெரியணும்ல. அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல் வியூ இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து மெஷர் பண்ண போகிறேன். மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலால் நம்ம கீழே இருக்கிற பாட்டம் பிடிச்சிட்டு இதை நம்ம ஒரு சுற்றி கொண்டுட்டு வர போகிறோம். சுற்றி கொண்டுட்டு வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னா இதிலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து தள்ளி தான் ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். இங்கே அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து saree வந்து இங்கே பின் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம முழங்கால் முட்டி இருக்குது இல்லையா, அந்த முட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு அங்குலம் கீழே வரைக்கும் தான் உங்களுடைய மெஷர்மெண்ட்டே. முட்டியிலேருந்து ஒரு அங்குலம் கீழே தான் நம்ம அந்த முந்தி இருக்கணும். ஸோ அதை நம்ம வந்து மெஷர் பண்ணி அங்கே ஒரு பின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சும்மா சிம்பிளாக இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இப்போது எனக்கு முட்டியிலேருந்து ஒரு அங்குலம் கீழே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்த நான் மார்க் பண்ணி இங்கே ஒரு பின் பண்ண போகிறேன். இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றி கொண்டு வர போகிறோம். இதை சுற்றி கொண்டுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே கை வச்சுருக்கேன் பாருங்கள். நான் எங்கே இந்த இடம் இருக்குது பாருங்கள். இங்கே இருந்து ஒரு விரல் சைஸ் வந்து நம்ம வந்து கேப் விட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொப்புள் இருக்க இடம். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ரைட் சைடு தொடை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ளீட் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு இந்த சைடில் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளீட் வச்சா பிடிக்காது அப்படின்றவங்க கரெக்டாக இந்த தொப்புள் மார்க்கிங்லேருந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடு தொட வரைக்கும் இது வரைக்கும் பண்ணால் கூட போதும். ஸோ நான் எவ்வளோ விட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். பின்ன எவ்வளோ தூரம் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு சில சாரீக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு சில சாரீ எனக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் எடுத்துப்பேன். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் இங்கே கூட பின் பண்ணிப்பேன் நான். ஸோ இப்போ மூணாவது மார்க்கிங்கும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த 3 பின் மட்டும்தான் நம்ம வந்து கணக்குக்கு போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த முந்தி பார்ட்டை வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய பேர் வந்து கார்டு வச்சு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் வச்சு கூட அயர்ன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நான் ஆரம்பத்துலேருந்தே எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ என்னுடைய ஃப்ரண்ட்டு முந்தி இங்கே வருது இல்லையா, இந்த போர்ஷன் வந்து எவ்வளோ தூரம், எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வேணுமா இல்லை இவ்வளோ தூரம் வேணுமா இல்லை இவ்வளோ தூரம் வேணுமா நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் வைக்கிறோமோ, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது வரைக்கும் வைக்க போகிறேன். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வரைக்கும் வைக்க போகிறேன் என்னோடய ஃப்ளீட்டை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேஸாக வந்து பார்த்திங்கன்னா 3/4 வரைக்கும் வச்சுருக்கேன். நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டை எடுக்க போகிறேனோ ஃபைனலாக அதுலேருந்து 3/4 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்தே தெரியும் என்னோடய ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நின்றுச்சு இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு பின் பண்ணிடலாம். பின் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இதை வந்து எப்படி ஃப்ளீட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி இதை ஃப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு, அந்த 3/4 இன்ச் சொன்னேன் இல்லையா, பின்னாடி நம்ம அந்த மெஷர்மெண்ட் தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ளீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அரேஞ்ச் பண்ணதை ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணியாச்சா? எப்பயுமே வந்து இந்த முந்தி இருக்கிற சைடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி வேணும். ஏன்னா இங்கெல்லாம் ஹெவி ஜரி இருக்கிறதுனால. இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கையாக நான் எங்கெங்கெல்லாம் பின் பண்ணுறேனோ அங்கே கையாக நான் அயன் பண்ணிவிட்டும் வந்துட போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் நிறையா. அண்டு நான் யூஸ் பண்ணுற அயன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம அயன் பண்ணிடலாம். அண்ட் பிகினியராக இருக்கீங்கன்னா இதுக்கு ஒரு ஷீட் ஒன்று வருது. அந்த ஷீட் போட்டு கூட நம்ம அயன் பண்ணலாம். பயப்பட்டிங்கன்னா சாரீ ப்ரொடெக்டர் இருக்குது. அது மெயினாக சில்க் சாரீக்கெலாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு திருப்பி ஒரு அயன். அது நார்மல் அயன் பாக்ஸ் இருக்கவங்க அதை வாங்கி பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம், நார்மல் அயன் பாக்ஸ் வச்சுருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம லைனாக ப்ளீட் எடுக்க போகிறோம். நான் எப்படி ப்ளீட் எடுக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் நமக்கு அழகாக நமக்கு அந்த அதே சைஸ்லேயே நமக்கு வரும். இங்கே சைடில் இருந்து கூட உங்களுக்கு பாருங்கள் தெரியும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். பின் செக்யூர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம வந்து அயன் பண்ணிடலாம். அகெயின் திருப்பி ஒரு அயன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பின் ரிமூவ் பண்ணலைன்னா ஒரு சைடு மட்டும் அயன் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பின்னை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணாலும் எனக்கு இந்த ப்ளீட் கலையவே கிடையாது. அதுக்கு காரணமே நான் முன்னாடி பின்னாடி திருப்பி 2 தடவை அயன் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த சைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் அயன் கொடுப்பேன். ஸ்டீம் வர வச்சு அயன் பண்ணி கொடுக்கும்போது அது அழகாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு பின் இங்கே கரெக்டாக இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம ப்ளீட் இது பண்ண போகிறோம். பின்னாடி வந்து அந்த முந்தி ப்ளீட் எடுக்க போகிறோம். இப்போ இந்த பின்னை ரிமூவ் பண்ணி நம்ம இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூர் பண்ண வரைக்கும் அழகாக பின்னாடி வந்து நம்ம ப்ளீட் பண்ணியாச்சு. தெரியுதா? இப்போ நம்ம இங்கே மேலே வருது இல்லையா, இந்த ப்ளீட்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நம்ம வந்து ப்ளீட் பண்ணி சும்மா சிம்பிளாக இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது இங்கே நம்ம கிளிப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக தான் இது இருக்கணும். சரிங்களா? ஒரு சில பேர் இப்படி போயிட்டு இப்படி பண்ணுவாங்க, இப்படி போட்டு அயன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே இது இப்படி நேராக தான் இருக்கணும். இந்த நேராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ளீட் ரொம்ப இப்படி வரும். இல்லைனா அது மொத்தமாக போய் இந்த மாதிரி வரும். இல்லைனா போயிட்டு மொத்தமாக இப்படி நின்றோம். உங்களுக்கு அது வந்து அழகாகவே இருக்காது பார்க்குறதுக்கு. நமக்கு அழகாக இப்படி வரணும் அப்படின்னா இந்த ப்ளீட்டு நேராக தான் இருக்கணும். அது மட்டும் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த நேராக இருக்குது இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம அளவு எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அளவு எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். இல்லைனா ஒரு சில பேருக்கு போயிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் மொத்தமாக நின்றோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இந்த சைடெலாம் தெரிகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அளவு எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய தடவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் பார்த்தாவே தெரியும். ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட், அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டோன்னா இப்போ இங்கே இருக்குன்னா நம்ம இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அழகாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அதே மாதிரி கிளிப் பண்ணிட்டீங்க. திரும்ப இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ப்ளீட் எடுத்துக்கணும். இங்கே கீழே இறங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கேப் கொடுத்துக்கலாம். இப்போ அயன் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணோன்னா அதே மாதிரி புல் பண்ணி முன்னாடி கொண்டு போயிட்டு அதே கிளிப் பண்ணிடணும். நம்ம குத்துன இங்கே நம்ம செக்யூர் பண்ண பின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது மார்க்கிங்கு. ஸோ இந்த மார்க்கிங்லேருந்து இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2 இன்ச்சு 2 அங்குலம் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அது வரைக்கும் தான் உங்களுடைய கைட்லைன். அது வரைக்கும் நீங்கள் ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ அப்படி பார்க்க போனால் நான் இது வரைக்கும் ப்ளீட் பண்ணனா போதும். இப்போ இதையும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த பின்னில் இருந்து ஒரு 2 அங்குலம் கரெக்டாக அளந்துக்கோங்க. இது மட்டும் விட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்களா? இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே முன்னாடி இருக்கிற கொசுவத்துக்கு நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். இங்கே இருக்கிற பின்னுக்கும் இங்கே இருக்கிற பின்னு வரைக்கும் தான் நம்ம வந்து இங்கே முன்னாடி இருக்கிற கொசுவத்துக்கு வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்கும் போது எவ்வளோ எடுத்தீங்களோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டையாக வச்சா பிடிக்கும், கொஞ்சம் கொசுவா, அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்போம். எனக்கே பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸு அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட் பண்ணி ஒரு 8 to 10 ப்ளீட்ஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்குன்றதுனால நான் எப்போயுமே அதுவே பழக்கப்படுத்திக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு 10 ப்ளீட்ஸ் வர மாதிரி இங்கே நான் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி தான் முந்தியில் நம்ம எந்த மாதிரி பண்ணமோ அதே மாதிரி அவ்வளோதான். இந்த பின்னோட ஸ்டாப் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளீட் அதுக்கேற்ற மாதிரி
அழகாக அரேஞ்ச் பண்ணி நம்ம இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். இங்கே அழகாக நம்ம பின் செக்யூர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் பிகினரை நான் இங்கே பின்ஸ் மட்டும்தான் செக்யூர் பண்ணுவேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்னர்லேயும் ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பின்னுமே தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது 2த்தையுமே எடுத்து நான் வந்து பின் செக்யூர் பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் பின் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ப்ளீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மொத்தமாக இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்படி ஒரு கிளிப் பண்ணிக்க போகிறோம். இங்கே கிளிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இப்போ நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். இங்கே ப்ளீட் எடுத்தோடனே இங்கே நீங்கள் ஒரு பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே உள்ளே இருக்கிற ப்ளீட்லாம் வந்து கரெக்டாக இருக்கா 1 by 1 அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அழகாக வந்து செட் ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 பின்ஸ் வந்து இதில் செக்யூர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 1 inch கீழே தான் வந்து நம்ம ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ண போகிறோம். இது புடவையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக கூட இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கீழே இந்த இடம் வரும்போது லைட்டாக நம்ம வந்து அந்த ப்ளீட்லாம் தெரிகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ லைட்டாக அந்த ப்ளீட்ஸ்லாம் தெரியுது. இப்போ இதில் தெரியவே இல்லை சுத்தமாக. பட் இங்கே வந்தோன்னா நமக்கு அழகாக தெரியுதுங்களா? அந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஒரு பின் நான் செக்யூர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம இங்கே பின் பண்ணோம் இல்லையா? இந்த பின் பண்ணதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கேப் விட்டு, இப்போ நான் எப்படி வந்து கேப் விட்டு ப்ளீட் எடுக்கிறேனோ அதே மாதிரி தான் கேப் விட்டு நம்ம ப்ளீட் எடுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளீட் எடுத்துக்கணும். ப்ளீட் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்படி எல்லாத்தையும் முன்னாடி தள்ளிட்டு இங்கே ஒரு பின் நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பின் நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. அண்ட் வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏற்று ஒரு இங்கே ஒரு பின்னும் இங்கே ஒரு பின்னும் நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு விலகாமல் இருக்கிறதுக்காக தான். இது பிகினராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இங்கெல்லாம் பின் பண்ணணும். இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் 2 இடத்துல மட்டும் பின் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம இந்த இடம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த முன்னாடி இன்சர்ட் பண்ணுற அந்த கொசுவம் இடம் இந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அயர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரெஸ் அயன் கொடுத்து நம்ம அயன் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அயன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அயன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பின்னாடி திருப்பி இந்த இடத்துல இப்படி பின்னாடி திருப்பி இங்கே ஒரு அயன் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு அயன் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபைன்டாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த பின் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அதே பிளேஸ்லேயே ஸ்டே பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், அழகாக அயன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம எந்த இடத்துல ஃபைனலாக அயன் பண்ணி முடித்தோமோ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். அதாவது இந்த பார்ட் வந்து உங்களுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது இது சென்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணி முடித்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நிறைய பேருக்கு இது பண்ணி முடித்தோடனே இது முன்னாடி இப்படி வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இனிஷியல் ஸ்டேஜில். இல்லைனா இது அப்படியே வச்சோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நிற்கும். ஒரு சில சாரீஸ்லாம் நிற்காது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அழகாக எங்கே மார்க் பண்ணி வச்சோமோ இங்கே ஒரு பின்னும், இது குத்தக்கூடாது. ஜஸ்ட் இது வந்து இந்த பால் பின்லாம் விற்கும், அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. டேரெக்டாக நம்ம எடுத்து ஃபோல்ட் பண்ணுறதுனால என்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயனிங் போர்டோடையே சேர்த்து ஜஸ்ட் ஒரு பின் மட்டும் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு இது டெம்பரவரிக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இந்த இடம் இருக்கும் இல்லையா? இப்படி ஃபோல்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத இப்படி உள் பக்கமாக மடிச்சுட்டு இப்படி விட்டுறீங்க. இப்போ நம்ம இங்கே பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதையும் இதையும் சேர்த்து மொத்தமாக நம்ம இப்போ பின் பண்ண போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இது பிகினராக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு வந்து அங்கே பின் பண்ண சொல்கிறேன், இல்லைனா தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே முன்னாடி இருக்கிற அந்த முந்தியான பகுதியை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இது இந்த பின் பக்கம். இது நான் இப்படி மேலே போட்டுக்கிறேன். மேலே போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே எடுத்து இப்படி முன்னாடி வைக்கிறேன். இதுதான் நான் வந்து இந்த இடத்துல குத்த போகிற பின்னு. அந்த இடத்த நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து இந்த பாக்ஸ் மார்க்கிங் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பின் பண்ணிங்க இல்லையா? இந்த பின்னை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய சேஃப்டிக்காக அது ப்ளேஸ் பண்ண இடம் வந்து உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது. நீங்கள் இதுவே அட்வான்ஸ் ஆகிட்டிங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற ப்ளீட்டை அழகாக இப்படி அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அரேஞ்ச் பண்ணோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து இங்கே இவ்வளோ மெட்டீரியல் இருக்கும். இந்த என்ன பண்ணணுன்னா இது அழகாக இங்கே பிடிச்சிக்கணும். இங்கே பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த இடத்த வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். அண்ட் இந்த இடம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாகவே அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கு இல்லையா? அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி திருப்பிட்டோன்னா அவ்வளோதான் உங்களோட அழகான சாரீ ப்ளீட்டிங் வந்து ரெடி ஆகிடும். அயன் அண்ட் ஃபோல்டு வந்து சூப்பராக பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அண்ட் எங்கெங்கெல்லாம் பின் செக்யூர் பண்ணுறோம், நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அங்கங்கே பின் செக்யூர் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்.
ஒன்ஸ் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பின்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எங்கெங்கெல்லாம் பின் செக்யூர் பண்ண சொன்னோன்னா அங்கெல்லாம் பின் செக்யூர் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பழக உங்களுக்கு அந்த பின்ஸ் எல்லாம் தேவைப்படாது. அழகாக ஈஸியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பண்ணிடலாம். இப்போ இந்த அயர்ன் பண்ண சாரியை நான் கட்டிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து சொல்லி